எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஞாயிறு ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுதும் இந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கடந்து வந்திருக்கும் போது உண்மையாகவே ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்லேயும் மதர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனாலும் இன்றைக்கி நான் உங்களோடு ஷேர் பண்ணக்கூடிய காரியம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேத பகுதியை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இருக்கிறனால வேதத்தில் உள்ள ஒரு மதருடைய கேரக்டரை எடுத்து அதை நம்மளுடைய லைஃப்பில் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்ற காரியத்தை தான் ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தை நான் இன்றைக்கி உங்களோடு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற பகுதி 1 சாமுவேல், அதை நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கை. ஸோ அன்னாள்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அன்னாள் ஒரு காரியத்துக்காக, குழந்தைக்காக காத்திருந்தாள். அவள் கஷ்டப்பட்டா, அவள் ப்ரேயர் பண்ணால் அவளுக்கு அந்த காரியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த பகுதி. ஆனால் இந்த அன்னாளை குறித்து நான் டிவோட் பண்ண ஆரம்பிக்கும் போது நானும் நினச்சேன், இதில் என்ன காரியங்கள் புதுசாக இருக்குது, எனக்கு எப்போவுமே நம்ம கேட்ட பகுதி தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதை திருப்பி அந்த காரியங்களை நான் அந்த 2 அதிகாரத்தில் அன்னாளை பற்றி கொடுத்துருக்கு. அதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அன்னாள் சாதாரணமாக அவள் நினைத்த காரியத்தை அடையலை. அவள் தேவனோடு இருந்த உறவின் அடிப்படையிலேயே அவள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய அந்த தேவனோடு உள்ள உறவு அவளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் அன்னாள் எப்படி ஒவ்வொரு காரியங்களை எதிர்கொண்டான்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ அன்னாளுடைய வாழ்க்கைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்தது. அன்னாள் எல்கானாவின் மனைவி. அவனுக்கு 2 ஒய்ஃப், ஒருத்தர் அன்னாள், இன்னொன்று பெனினாள். ஸோ அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது. ஸோ அன்னாளை என்ன பண்ணா, பெனினாள் அவளுக்கு குழந்தைகள் இருந்தும் அன்னாளை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி மனமடிவாக்கி கொண்டே இருந்தாள். அந்த 1 சாமுவேல் 6வது வசனத்துலேயும் 7வது வசனத்துலேயும் அவள் எவ்வளவாக துன்பப்படுறான்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. 6வது வசனத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை விசனப்படுத்துவாள். அவங்க எவ்ரி இயர் ஒரு சர்ச் போவாங்க, சீலோவாவில் இருக்க ஆலயத்துக்கு போகும்போது போகின்ற சமயத்திலெல்லாம் இவள் அவளை வேதனைப்படுத்தி இவள் அழுது கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இதை பார்க்கும்போது அன்னாளுக்கு இருக்க பிரச்சனை நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறத விட பெனினாள் அவளை எப்படி கஷ்டப்படுத்தினான்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியமாக கொடுத்துருக்கு. ஆனாலும் அன்னாள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கா. எப்படின்னா, தன் கணவனுடைய அன்பை முழுமையாக பெற்ற ஒரு மனைவியாக இருக்கிறா. அதனால தான் அதுக்கு உதாரணமாக 8வது வசனத்தில் எல்கானா சொல்கிறாங்க, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா. ஸோ இந்த ஒரு வசனத்திலேயே அவங்க லைஃப்பில் அவங்க எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் அன்னாளுக்கு இது ஒரு துக்கமான காரியம். ஒருவேளை அன்னாள் தனக்கு குழந்தை இல்லைன்னாலும் அவளுடைய கணவன் அவ்வளவு நேசிக்கும் போது உண்மையே அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாகவும் இருந்திருப்பாள். பெனினாளை பார்த்தா ஆண்டவர் அவளை நிறைய ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் அவள் அன்னாளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். ஸோ இந்த காரியத்திலலாம் பார்க்கும்போது அன்னாள் தேவனோடு ஒரு உறவின் அடிப்படையில் இருந்தனால தான் அவள் இந்த காரியங்களெல்லாம் எதிர்கொண்டாள். ஸோ முதலாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அன்னாள் தேவனை சார்ந்து கொண்டாள். எப்படி சார்ந்து கொண்டாள் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அன்னாளை நெருக்குகிற அந்த பெனினாள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளினால குத்தி, ஒருவேளை அவள் பிள்ளைகளை வச்சு இவளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், இவளை ஏளனமாக பேசியிருக்கலாம், என்னென்ன காரியங்களை அன்னாள் அனுபவித்தார் என்று நமக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலம். ஆனால் அன்னாள் ஒவ்வொரு நாளும் பெனினாளின் நிமித்தமாக துக்கப்பட்டு அழுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கா. ஆனால் அவள் அழுது கொண்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஒரு நாளும் பெனினாளை எதிர் பேசினா, தன் கணவனிடத்தில் முறையிட்டா அப்படியெல்லாம் சொல்லி அன்னாளை குறித்து ஒரு நெகட்டிவ் பேச்சு இதில் வரவே இல்லை நமக்கு. ஆனால் அன்னாள் என்ன செய்கிறா பாருங்க. 9வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம், முதல் பகுதியை. ஓகே. அன்னாள் எழுந்திருந்தாள். இந்த வார்த்தையை நான் திருப்பி படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்னோட ஆண்டவர் பேசின காரியம் என்னன்னா, இன்னைக்கு அன்னாளை ஒரு பெனினாள் நெருக்குகிறாள்னு சொன்னால் அன்னாளுக்கு அந்த ஒரு குழந்தை இல்லைன்ற துக்கம். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில்
அந்நாளை போன்று பெனினாளை போன்று நம்மளை நெருக்குகிற வித்தியாசமான பெனினாள் இருக்கும். ஒன்று பண தேவையாக இருக்கலாம், இல்லைனா மனுஷருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லைடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நம்ம நினச்சது நம்ம எவ்வளோ நாளாக ப்ரேயர் பண்ணியும் கிடைக்காத ஒரு காரியமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இழந்த இழப்புகள், பொருட்கள், மனுஷர்கள், நம்மளோட உறவினர்கள் இழந்திருக்கலாம். இல்லை நம்முடைய பிள்ளைகளை குறித்த எதிர்காலம் நமக்கு ஒரு பயமானதாக இருக்கலாம். ஐயோ இது எப்படி ஆகும், என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அமையுமா, என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்குமா, இல்லைனா பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சை கேட்காம வளரும் போது நான் எப்படி என் பிள்ளைய வளர்ப்பேன்னு சொல்லி சின்ன சின்ன காரியமா வித்தியாசமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை சின்ன காரியமாகவும் இருக்கலாம், பெரிய காரியமாகவும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணும், சில நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். நம்மளுடைய மனநிலையை அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதபடி அந்த காரியங்களையே யோசித்து அது உட்கார வைக்கும். ஆனால் இந்த இடத்துல அன்னாள் என்ன பண்ணுறா, அன்னாள் எழுந்திருந்தாள். எழுந்திருந்து 10வது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட போய் மனம் கசந்து அழுறா. ஸோ அந்த வார்த்தை என்னையும் ரொம்ப உற்சாகப்படுத்துது. நான் இதை டிவோட் பண்ணும் போதே என்னை நானே சொல்லிக்கொண்டேன், ஜெமி கெட்டப், எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும்போது உண்மையிலே அந்த நம்மளுடைய கவலைகளை விட்டு விட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரிடத்தில் போகிற ஒரு அனுபவம் அன்னாளிடத்தில் இருந்தது. அதனால தான் அன்னாள் முழுமையாக தேவனை சார்ந்திருந்தாள். ஸோ அந்த தேவனை சார்ந்திருக்கிற அனுபவம் அவளுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், அவள் தேவனோடு உள்ள உறவிலே இருந்தனால மட்டும்தான் தேவனை சார்ந்திருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அவளுடைய பிரச்சனை, அவளுடைய சூழ்நிலை, வீட்டில் இருக்கிற காரியம், அதையே மட்டும்தான் அவள் பார்த்துட்டு இருந்திருப்பா. இன்னைக்கு நம்மளும் தேவனோடு உள்ள உறவில் என்ன நடந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் நம்மளை கீழே தள்ள நினைத்தாலும், அவரோடு நம்மளுடைய கரம் கோர்க்கப்பட்டு இருந்தால் எந்த காரியமும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அந்நாள் எழுந்து போனான்னு சொல்றது ஒருவேளை இடத்த விட்டு எழும்பி சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுறது மட்டும் இல்லை, அவளுடைய இருதயத்தில் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிறா. எவ்வளவுதான் அவள் ஹஸ்பண்ட் அவளோட அன்பாக இருந்தாலும், அவளை நேசித்தாலும், அவள் என்ன பண்ணுறா, அந்த பிரச்சனைகளை உதறிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் எழுந்து போறா. ஏசாயா 52:1 நம்ம பார்க்குறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்மளே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய எதிர்காலங்கள், ஒருவேளை உறவுகள் நிமித்தம் இருக்க நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றாரு, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த வல்லமை நமக்கு எங்கிருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட தான் வரும். எப்படி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்? அவரோடு ஒவ்வொரு நாளும் அந்த உறவுல நம்ம டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் எழும்பி போகிற, எழும்பி பிரகாசிக்கிற அந்த அனுபவம் நமக்கு வரும். அதனால தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்மளை ஓவர் கம் பண்ண விடக்கூடாது. அப்போ சூழ்நிலைகளை ஓவர் கம் நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னால் அவருடைய கரத்தை பிடித்து இதை விட்டு விட்டு அந்த சைடு வரணும். ஒருவேளை இன்னைக்கு அன்னாள் சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டே இருந்தான்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக சாம்வேலை பெற்றெடுக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாக அவள் மாறி இருக்கவே முடியாது. அவள் அன்னைக்கு எழுந்ததுனால தான் இன்னைக்கு வேதத்தில் அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ முதலாவதாக அன்னாள் எழுந்திருந்தாள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார், எழுந்திருக்கணும். அவரை சார்ந்திருக்கிற அனுபவம். என்ன சூழ்நிலைகள் நம்ம கடந்து போற பாதையில ஒவ்வொரு நாளும் நம்மளை டவுன் ஆக்குற சூழ்நிலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒருவேளை சின்ன காரியமோ எவ்வளோ பெரிய காரியமோ, சில நேரம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்ம சோர்வாக இருப்போம். சிலர் பாவமான வாழ்க்கையை விட்டு வர முடியாமல் இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் அவரோடு கரம் கோர்த்த அனுபவத்தை மட்டும் விடாமல் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் என் சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலையை பார்த்தோன்னு சொன்னால் அன்னாள் விழுந்திருப்பா. அன்னைக்கு பேதுரு கடலின் மேலே நடந்து வரும்போது கீழே கடலை பார்த்தனால தான் அவர் பயந்தார். ஆனால் பயப்படாமல் இருந்தால் அதில் நடந்து போக முடியும். அதனால சூழ்நிலைகளின் மேல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய நம்ம பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் எழும்பி நம்ம அவரோடு கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாகவே எந்த காரியங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அடுத்ததா பார்க்கும்போது அந்த இதுல இன்னொரு வசனத்தையும் நான் சொல்றேன். எபிரேயர் 12:1 யாராவது வாசிக்கலாம்? இன்னைக்கு நமக்கு அன்னாளை போல, தாவீதை போல எத்தனையோ சாட்சிகள் நமக்கு முன்னால இருக்கு. நமக்கு ஆண்டவர் வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளை சுற்றி நிற்கிற பாரத்தை இந்த நேரத்துல தள்ளி விட்டு அன்னாளை போல உதறி விட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எழும்பி ஓடுவோம். ஆனால் எப்படி சாம்வேலை பெற்றெடுத்த அன்னாள் ஒரு பாக்கியவதியா இருந்தாலோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம், நம்ம சோர்வுக்குள்ளாக்குற காரியங்கள் அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதமா ஆண்டவர் நடத்துவார். இரண்டாவதாக
அன்னாள் வந்து அடுத்து என்ன பண்றா? முதலாவது எழுந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு போறா. ரெண்டாவது 15வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா லாஸ்ட்ல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஸோ ரெண்டாவதாக இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றி விடுகிற அனுபவம். ஸோ இந்த காரியத்தை பார்க்கும்போது இதை நான் அண்ணாளுடைய வாழ்க்கையிலேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணல, அதோட வார்த்தைகள் கீ லைனை மட்டும் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த இருதயத்தை ஊற்றி விடுகிற அனுபவம் சொன்னால் இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் யோசித்து பார்க்குவோம், இருதயத்தை ஊற்றி விடுகிற அனுபவம். அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஆண்டோடைய சமூகத்தில் பேசுவோம். ஆனால் அந்த உறவின் அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் முழு இருதயத்தையுமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்ற முடியும். நான் பிரச்சனைகளின் போது மட்டும் தேடுறேன், காலையில் மட்டும் ஆண்டவரை நான் தேடுறேன்னு சொன்னோன்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனையை மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியாது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு வேர்டு இருக்குது. அது என்னென்னா 12வது வசனத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. அடுத்து 13வது வசனத்தில் அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இந்த 3 வார்த்தையும் ரொம்ப ஒரு அழகான இது. வெகு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறா, இருதயத்தில் பேசுறா, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இந்த வெகு நேரம் விண்ணப்பம்ங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, ரொம்ப நேரம் 1 hour 2 hour ப்ரேயர் பண்ணுறதை மட்டும் சொல்லலை. அந்த வெகு நேரம்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கை பயணமாகவே இருக்கணும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம காலையில் 1 hour, ½ hour, 2 hour கூட ஜெபிக்கலாம். ஆனால் அந்த நாள் முழுவதும் நான் எப்படி ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆண்டவரோட நம்ம நேரம் செலவிடுறது எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பீரியடாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை. நம்மளோடு கூட நம்மளுடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்ய நம்மளோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்காங்க. அதனால எந்த நேரமும் அவரிடத்தில் அந்த ஜெபிக்கிற அனுபவம், அவரோடு பேசுகிற அனுபவத்தை அதை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றணும்னு சொன்னால், நம்மளை சுற்றி 1 மணி நேரத்துக்கு வருகிற சோர்வுகள், அசதி, போராட்டம், ஒருவேளை நம்மளுடைய பிஸ்னஸ், வேலை எதுவுமே நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ 1 மணி நேரம் ப்ரேயருங்கிறது வந்து நானும் ஒரு பீரியட் வரைக்கும் எப்படின்னா, காலையில் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் டைம் வச்சு பண்ணுவேன். எனக்கு அந்த 1 மணி நேரத்தை கடக்கவே முடியாது. அப்புறம் மறந்தே போயிடும், திருப்பி ராத்திரி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் சில வருஷங்களாக இதை நான் படித்து கொண்ட போது இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அந்த அவரோடு கனெக்டட் ஆகிட்டே இருக்கிற அனுபவம். நான் எப்பவும் சொல்லுவேன், சில நேரம் வேலை செஞ்சுட்டே இருப்பேன், ஐ எம் கனெக்டட் டு யூ லார்ட் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியானவரோட பலன் வந்து என்னை ஆட்கொள்வதை என்னால் உணர முடியும். ஸோ அப்போ காலையில் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய காரியங்கள்லாம் சொல்லிட்டு திருப்பியும் ராத்திரி ப்ரேயர் பண்ணால் அந்த 4 ப்ரேயர் ரெக்வெஸ்ட் தான் இருக்கும். ஆனால் நாள் முழுவதும் ஆண்டவரோடு பேசும்போது நாம் அவர் நம்மளும் அந்த அன்பை, அந்த லவ்வை பரிமாறி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார். அதனால தான் 13ஆம் வசனத்தில் பாருங்க, தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஸோ இந்த இருதயத்தில் பேசுகிற அனுபவத்தை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்மளை விட ஒரு சந்தோஷமான பர்சனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஒருவேளை நம்மளை சூழ்நிலைகள் நெருக்கிட்டு வரும், ஆனால் இருதயத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும். ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் ஹாப்பியாக இருக்கோமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே குக் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், ட்ராவல் பண்ணலாம். அந்த இருதயத்தில் பேசுகிற அனுபவத்தை கொண்டிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெப நேரம்னு வந்து ஃபுல்லாகவே நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதில் இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்முடைய உதடுகளை அசைத்து ஆண்டவர்கிட்ட பிரியமாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். நான் இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஊழியரோட அவங்க சொன்ன காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த ஊழியரோட மக வந்து ரொம்ப சிக்காக இருந்தாலாம், அழுதுகிட்டே இருந்தான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களா, அவங்களால அதை தாங்க முடியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ப்ரேயர் பண்ண உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்து அவங்க பைபிள் எடுத்து படித்தாங்களாம். ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அவங்களுக்கு நினைவுபடுத்தி பேசினோன்னே இவங்க அப்படியே அந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். தனக்குள்ள பிரச்சனையே அவங்க மறந்துட்டாங்களாம். அப்போ அந்த அன்பில் போக போக அவங்க அந்த பிரச்சனைகளை மறந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்களா. நீங்கள் என்னை இவ்வளோ நேசிக்கிறீங்களப்பா, நீங்கள் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாங்களாம். இருந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த மகளும் சரியாக இருந்தாலும் அவங்களுக்கு அது மறந்தும் போயிட்டா, அழுகையை நிப்பாட்டியிருந்தாலும். அப்போ அவங்க இதில் வந்த மெசேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய அன்பிலே போக போக அவருடைய சமூகத்தை தேடி நாடி இருதயத்தை ஊற்றி விடுகிற அனுபவம் வரும்போது நமக்கு தேவையான எல்லா ஏரியாவும், எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை
முள்ளாக குத்தி கொண்டு இருக்கிறதோ அதை அவர் சரி செய்வார். அதனால தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம், இந்த கூட கொடுக்கிற எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது, நீ என்னிடத்துல வர மட்டும் செய், மற்ற காரியங்களை நான் பார்த்து கொள்றேன்னு. இந்த இருதயத்தில் கனெக்ட் ஆகிற பேச்சு வந்து எந்த இடத்துலையும், நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் டிராவல் பண்ணும்போது அதை பேசி பழகுனா நிச்சயமாவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு ஆன்டி டெஸ்டிமனி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கோ பேங்க் எதுக்கோ போயிருந்தாங்களாம். போயிருக்கும் போது அவங்களுடைய பர்ஸை விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அவங்க ஒரு கேப்ல வந்திருக்காங்க, அதில் வந்து பணமும் இருந்திருக்கு, டாக்குமெண்ட்ஸும் இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், வந்து உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் வர டைம் ஆனனால ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி, சரி ஒவ்வொரு அதிகாரமாக சொல்லுவோம், நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சங்கீதம் 23, 120, 91 இப்படி சொல்லிட்டு கடைசியில் அதை டிவோட் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். 121 அதிகாரத்தை சொல்லி முடிக்கவும் அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சான். அந்த கால் வந்தோடனே அந்த கேபில் வந்த டிரைவர் வந்து ஃபோன் பண்ணாராம், அம்மா நீங்கள் வந்து பர்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னாராம். இவங்க இதில் சொன்ன காரியம் என்னென்னா, அதில் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி என் நேரத்தை வீணாக்காமல் அவரோடு கனெக்டடாக இருந்தனால, ஒன்று எனக்கு வேண்டிய பணம், என் பர்ஸ் எல்லாம் கிடச்சிது. ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க எந்த பதட்டமுமே இல்லாமல் அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ நம்ம அவரோட இருதயத்தில் கனெக்ட் ஆகும்போது நம்மளை பதட்டப்படுத்துகிற சூழ்நிலைகளை அவர் எடுத்துக்கொள்வார், நம்மளை ஃப்ரீயாக வச்சுருப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது, அவரோடு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய லைஃப்பில் இந்த காரியத்தை பழகின பிறகு ஒரு பயங்கர சந்தோஷமும் சமாதானமும் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. நான் சில நேரம் வீட்டில் பலகீனமாக லோவாக ஃபீல் பண்ணுற நேரம்லாம் சொல்வேன், கர்த்தாவே நீர் என் பலன், காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் நான் சொல்லிகிட்டே போவேன். என்னுடைய பலகீனத்தில் அவருடைய பலனை பார்ப்பேன். யெகோவா ரஃபான் அவரை சொல்லும் போது என்னுடைய சுகவீனத்தில் அவருடைய சுகத்தை பார்க்க முடியும். நம்ம அவரை மேய்ப்பர் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை உதடுகளை அசைத்து அவர் பேசும்போது நம்மளை பசுமையான இடத்துல அவர் நம்மளை கொண்டு போவதை பார்க்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி அவருடைய சமூகத்தை ஓடி ஓடி அந்த நம்ம எப்படி நமக்கு பிரியமானவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், என்னெல்லாம் செய்கிறோம், அதே போல் 24 மணி நேரம் அவரோடு கனெக்ட் ஆகிற அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சூழ்நிலைகள் அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. நம்மளை அவர் வந்து அவ்வளோ அழகாக வைத்திருப்பார். மோசேயை பார்க்கும்போது யாத்ராகமம் 33 அதிகாரத்தில் மோசே வந்து ஆண்டவரை தேவனை தரிசித்துட்டு வரும்போது அதில் 33:9 வசனத்தில் அவர் ஆண்டவரை பார்க்கிறார். 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும், அவர் சிநேகிதனை போல மோசையிடம் பேசுகிறார். அப்போ நம்ம எப்போவுமே என் பிரச்சனை என் விண்ணப்போன்னு சொன்னால் எப்படி ஆண்டவர் சிநேகிதனை போல நம்மளை பேச முடியும், மணவாளனை போல எப்படி நம்மளுடைய அன்பு கூற முடியும்? ஸோ ஒருவேளை அவர்கிட்ட அந்த பேசுகிற அனுபவம் வேணும். சிநேகிதனை போல பேசுகிறாரு. 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே ஆண்டவரை தரிசித்துட்டு வந்தபோது அவருடைய முகம் பிரகாசத்தினால அவரிடத்துல போக பயந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் நம்முடைய முகத்துல தெரியாத அளவுக்கு அவருடைய வல்லமையை சார்ந்திருப்போம்னு சொன்னா ஒவ்வொருடைய முகங்களிலும் தேவனுடைய அன்பு பிரகாசிக்கும். அதை தான் அன்னாள் செஞ்சா, தன் இருதயத்தையே ஊற்றி விட்டாள். வெகு நேரம் இதெல்லாம் பார்க்கும்போது அன்னாள் அந்த பிரச்சனைகள்ல இவ்வளவு நேரம் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணி அவள் காரியங்கள் எல்லாம் சொல்றான்னு சொன்னா அவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. அடுத்ததா 3வதாக அன்னாள் எழுந்திருந்தால் இருதயத்தை ஊற்றினாள். ஸோ 2வது காரியத்தில் எப்படி ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கும்னு பார்த்தோம். 3வது விசுவாசத்தில் நிலைத்திருத்தல். ஸோ அந்த விசுவாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 2 காரியம் இருக்குது. ஒன்று விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 12:3 யாராவது வாசிக்கலாம், பின்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா, விசுவாசம் சொல்லி நம்ம வந்து ஜெபித்து தான் விசுவாசத்தை வாங்கணும்னு சொல்ல. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கு விசுவாசம், ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசம். 1 தீமோத்தேயு 1:5 கொடுக்கப்பட்டிருக்கு. தீமோத்தேயை பற்றி சொல்லும் போது அவன் பாட்டியாகிய லோவிசா, அந்த விசுவாசம் முந்தி அவன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அவன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. ஸோ அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் எப்படி வரும்னு சொன்னா அன்னாலை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1
18வது வசனத்துல பின்பு லாஸ்ட் பகுதி, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஸோ இதில் அவள் ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிட்டா. அடுத்து அவள் சந்தோஷமா இருக்கிறாங்கிறதுக்கு நல்ல சைன் என்னது? அவள் போஜனம் செய்தாள், சாப்பிட்டுட்டா, அவள் ஹாப்பியா இருக்கா. ரெண்டாவது, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஸோ அவள் துக்கமுகமாக இருக்கலன்னு சொன்னால் அவளோட லைஃப்பில் அவள் ஹஸ்பண்டோட இனிமே அன்பாக இருக்க போகிறா, எந்த காரியங்களும் அவளை கஷ்டப்படுத்தலை. ஆனால் அவள் வீட்டுக்கு போன பின்பு அந்த சூழ்நிலை மாறிடுச்சா? இல்லை. அதே மாதிரி பெனினால் அவளை கஷ்டப்படுத்தியிருப்பா. அதே மாதிரி உடனே அவளுக்கு குழந்தை கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அவளுக்கு குழந்தை கிடைத்தது. ஆனால் தனக்கு வந்த அதே நெருக்கத்தை அவள் இப்போ எப்படி சமாளிக்கிறான்னா, துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறா, குடும்பத்தோடு நல்லா இருக்கிறா. அப்போது விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறங்கிறது நம்மளுடைய சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் அதில் எப்படி நான் ஆண்டவரோடு உறவு இருந்தால் மட்டும்தான் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், இந்த காரியம் மாறணும்னா நிச்சயமாக அந்த காரியத்தில் நம்ம ஓவர் கம் பண்ண முடியாது. ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருத்தல்ங்கிறது அதே சூழ்நிலையை கடந்து போகிறேன், இதே என்னுடைய உறவில் பிரச்சனை இருக்குது, இதே என்ன காரியம் இன்னும் நடக்கலை, இதே பயம் எனக்கு இருக்குன்ற சூழ்நிலையில் அவருடைய கரத்தை பிடித்திருக்கும் போது நம்ம கடந்து போகிற அந்த வனாந்திரம் நிச்சயமாகவே நமக்கு இனிமையாக மாறும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கும், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அன்னாள் அவள் துக்கமுகமாக இருக்கலை, சந்தோஷமாக இருந்தா. இன்னைக்கு நம்மளோட லைஃப்லையும் ஒருவேளை நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நான் அன்னால போல என் இருதயத்தை ஊற்றிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு பேசுகிறதை காட்டிலும் என் தேவன் நல்லவர், எனக்கு நன்மை செய்வார்னு பேச பழகணும். அகஸ்டின் ஜெபகுமார் பிரதர்கிட்ட ஒரு சகோதரன் போய் கேட்டாங்களாம், என்னால் பரிசுத்தமாய் வாழவே முடியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே நீர் பரிசுத்தர்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் எனக்கு உங்களுடைய பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்க அப்படி சொல்றத விட, நீர் பரிசுத்தர்னு சொல்லும் போது அவருடைய பரிசுத்தம் வரும். ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர்னு சொல்லும் போது அவர் நம்மளை பச்சையான இடத்துல தான் கூட்டு போவாரு. நன்மை கிருபை என்னை தொடரும் சொன்னா தீமை நம்மை தொடராது. ஸோ நம்முடைய வார்த்தைகளை அந்த உறவில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த காரியங்கள்லாம் நமக்கு பேச வரும். ஒன்லி நான் ப்ரேயர்ல போய் ப்ரேயர் பண்ணிட்டு வாரேன்னு சொன்னா நம்மளுடைய விண்ணப்பம் மட்டும்தான் வரும். விண்ணப்பம்ங்கிறது அது அவர் நமக்கு அடுத்ததாக வைத்திருக்கிறது, அவரோடு இருக்கிற உறவு மாத்திரம்தான் முக்கியம். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் இதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், எபிரேயர் 10:35, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். ஸோ அந்த அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும்ன்ற வேர்டில் அசைவில்லாமல் மட்டும் எடுத்துட்டா எப்பொழுது நம்மளுடைய லைஃப்பில் அசைவு வரும்? நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்போம், ப்ரேயர் பண்ணியிருப்போம், நம்மளுடைய காரியங்கள் போயிட்டே இருக்கும். ஆனால் கரெக்டாக அதுக்கு மாறா நடக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். அந்த அசைவில்லாத வாழ்க்கை நமக்கு எப்போ வரும் தெரியுமா? எப்படி அன்னாள் சந்தோஷமா இருந்தா, என்ன காரியங்களையும் அவன் நினைக்காம தன் குடும்பத்தோட இருந்த மாதிரி, என் தேவன் எனக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வார் அவர்னு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, அவரோடு நம்மளுடைய உறவை ஒவ்வொரு நாளும் கட்டும் போது அந்த காரியத்துல அசைவில்லாமல் உறுதியா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் சொல்லுது, ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறவே மாட்டார். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் மாறாக முடிந்தாலும் அது ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக வித்தியாசமாக அதை நமக்கு முடித்து தருவார். ஸோ இந்த நாள்லையும் நம்ம பார்த்தது போல ஆண்டவர் அன்னாளை போல அவரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுகிற அனுபவம், பிரச்சனைகளை உதறிவிட்டு ஆண்டவர்கிட்ட எழுந்து போகிற கனெக்ட் ஆகிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருந்து விசுவாசத்தில் நாமும் நிலைத்திருந்தோம்னு சொன்னா, அன்னாள் எப்படி சாமுவேலை பெற்று ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயானாலோ, எந்த காரியங்களுக்காய் நாம் காத்திருக்கிறோமோ, எந்த காரியங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் நெருக்குகிறதோ அந்த காரியத்தில் நிச்சயமாய் அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும் விதமாய் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.